உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆளே காணோம். எங்க சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, மனுஷன ஆளையே காணோம். ஆமா பாட்டி. இந்த கிழவி நம்மள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு? நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா? எதுக்கு தான் என்ன அனுப்பணுங்கிற விவஸ்தையே இல்ல. இன்னைக்கு நல்ல நாள் வந்துட்டாரு. ஏங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்கா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. தர்ஷினி, அவங்க 2 பேருக்கும் தெரியாம ரூமை டெக்கரேஷன் பண்ணணும், சரியா? அது எப்படி முடியும்? அண்ணன் மேல இருக்காரு. சித்தார்த் தம்பி வெளிய போனா தானே பண்ண முடியும். சரி சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வா. இப்ப இது ரொம்ப முக்கியம். என்னது இம்மா நேரமா பச்சை இருக்கிறான்? சரிங்க சார், நான் அப்புறம் பேசுறேன். ஏய் தர்ஷினி, சீக்கிரம் வா. வளர கூப்பிடுறா. சித்தார்த் மொட்டை மாடிக்கு போயிட்டான். அவன் வரதுக்குள்ள ரூம் அலங்காரம் பண்ணிடலாம். ஓகே. என்னங்க அதெல்லாம் வரேன். போங்க. எல்லாம் என் நேரம். இன்னும் இம்மா நேரம் ஆச்சு, இன்னும் தாடிகாரனை காணுமே. ஏய், இதெல்லாம் ஒரு வேலை. இப்ப எதுக்கு சலிச்சுக்கிறீங்க? சலிச்சுக்கல, இதெல்லாம் நீங்க செய்யுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. யோ, என்னத்துக்கோசரம் இப்ப நான் அடிச்ச? பின்ன என்ன ஏமாத்தி உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, வெட்டி போடணும். படிச்ச நீ பண்ண கேடுகட்ட காரியத்தை படிச்ச. நீ நினைச்ச மாதிரி என்ன ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு போய் இப்படி பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ விளையாட்ட கார்ல போகும்போது சத்தியெல்லாம் பண்ண, அதுவும் தாலி மேல. என் வாழ்க்கையில உண்மையை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? சொல்றேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? என் மனசுல பூமி மட்டும்தான் இருக்கா. உன்னை நான் ஒரு மனுஷிய கூட மதிக்கலன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை நம்பி வந்ததுக்கு என் கையை வச்சு என் கண்ணையை குத்திட்டல. என் பூமிக்கு என்ன துரோகம் பண்ண வச்சிட்டல. என் தலையில அடிப்படத சாக்கா வச்சுக்கிட்டு நீ நினைச்சத சாதிச்சிருக்க. என்ன மாதிரி பொண்ணு நீ? உன் காரியம் சாதிக்கணும்னா என்ன வேணா பண்ணுவ, அப்படிதானே? யோ, நாக்குல நரம்பில்லன்னு கண்டதையும் பேசாத. நான் ஏமாத்திட்டேனா? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா திங்குற சோத்துல மயக்க மருந்த கலந்து என்னைக்கோ ஏமாத்திருப்பையா. நான் இன்னத்துக்கோசரம் என் உசுர பணைய வச்சு அம்மா தூரம் போகணும். ஒரு ஆம்பளை நீயா வந்து ஆசையா பாசமா என்ன உன்னோட அணைச்சுக்கின்னு
அனி அது இதுன்னு ஆசை வார்த்தையெல்லாம் பேசினது நீ. இப்ப என்னவோ எதுவுமே தெரியாத மாதிரி நான் ஏமாத்தினேன்னு மனசாட்சி இல்லாம இப்படி பேசுற. உன்னாலலாம் எப்படி அப்பெல்லாம் பேச முடியுது? நீ எனக்கு தாலி கட்டினதெல்லாம் உடியா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணாண்ட இப்படி பேசுறியே, உன்னெல்லாம் என்னயா சொல்றது? ஏய், ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாது. யோ, உனக்கு என்ன பத்தி என்னயா தெரியும்? மிஞ்சி போனா நான் பொம்மின்னு சொல்லி உன்னை ஏமாத்தி உன் கையால தாலிய வாங்கிக்கினேன். அத்தை தவிர என்ன பத்தி உனக்கு என்னயா தெரியும்? நான் இதுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ யார் எனக்கு? என்னது? நான் யாரு உனக்கா? உன் கையால தொங்க தொங்க தாலி கட்டின உன் பொண்டாட்டி. அந்த வானம் சாட்சியா, அந்த கடல் சாட்சியா உனக்கு மனசார முந்தி விரிச்ச உன் பொண்டாட்டி. ஏய், நீ என்னை ஏமாத்தி செஞ்ச காரியத்துக்கு எதுக்காக வானம் கடலை சாட்சிக்கு இருக்கிற? நீ உன் காரியத்தை சாதிச்சுக்க எந்த எல்லைக்கு வேணா போவன்னு எனக்கு தெரியாம போச்சு. சரியா? நான் உன்னை ஏமாத்திட்டேன் தான். இப்ப தெரிஞ்சு மட்டும் என்னயா பண்ண போற? சொல்லு. என்ன கொல்ல போறியா? கொல்லு. நீ பேசுறத விட ஒரு பொட்ட புள்ளைக்கு என்னயா அசிங்கம் வேணும்? அந்த அசிங்கத்தையே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் உசுரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் என்ன இருக்குது? ஆமாயா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். இப்ப என்னங்கற சொல்லு. ஏய், சும்மா நடிக்காத. இப்படி நடிச்சு நடிச்சுதானே என் வாழ்க்கைக்குள்ள வந்த. இங்க பாரு, என் வாழ்க்கையில பூமி ஊர்த்திக்கு மட்டும்தான் இடம். அவளை தாண்டி நூற்றி வரவே முடியாது. வர விடவும் மாட்டேன். ஒரு வழியா முடிச்சாச்சு. சித்தார்த் வந்துட போறான். சரி வா போலாம். அண்ணன் வந்து பார்த்துச்சுன்னா அப்படியே அசந்து போயிரும். சரி வா போலாம். நீ என்னதான் ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் நீ என் குடும்பத்துக்காகவும் இங்க இருக்கிறவங்களுக்காகவும் செஞ்ச சில விஷயங்களாலதான் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டுருக்க. அதோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச அது எந்த காலத்திலயும் நடக்காது. என் கூட சேர்ந்து இந்த வீட்டுல வாழ்றதுக்காக தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கன்னு எனக்கு தெரியுது. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் என் தலை கீழே நின்னாலும் பொம்மியோட இடத்த உன்னால பிடிக்கவே முடியாத. ஏன்னா அவ எனக்கு பொக்கிஷம். பொம்மி மாதிரி என்னோட மனைவியா இந்த வீட்டுல வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நினைப்பை இப்பவே விட்டுரு. அது இப்ப இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. என்ன மாதிரி ஒரு பக்கா பிளான். இப்படிலாமா கூட பண்ணுவாங்க? ஆமாயா, நான் ஃப்ராடு தனம் பண்ணிதான் உன்னோட சேர்ந்த. அப்படியே வச்சுக்கோயா. ஏய், சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. இன்னும் சொல்ல போனா நடந்ததை நினைச்சு நான் தான் அழணும். பாவி பாவி, என்னையே என் பொம்மைக்கு இப்படி துரோகம் பண்ண வச்சிட்டீங்க. உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.